கடைகள்ல கிடைக்கிற கெமிக்கல் ஹேர் டை நம்மளோட ஹேரை மெதுவா டேமேஜ் பண்ணுது. ஒயிட் ஹேர் வந்த உடனே கெமிக்கல் ஹேர் டை ஹேர் கலரை பயன்படுத்துறாங்க. அதனால எல்லா சைடு எஃபெக்ட்டுமே வருது. முடி உதிர்றது, முடி பலவீனமாகிறது, ரேஷஸ் வர்றது, பல பிரச்சனைகள் ஏற்படுது. இன்னைக்கு இந்த வீடியோல எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே இல்லாம ஹேருக்கு நல்ல கலர், அது கூட உங்க ஹேரை நிரந்தரமா கருமையா மாத்துற அந்த அற்புதமான ரெமடியை ரெண்டு பொருட்களால எப்படி தயார் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த பப்பாளி இலையை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ஹேர் பேக் பண்ண போறோம். 5 இல்லாட்டி 6 பப்பாளி இலைகளை எடுத்துக்கோங்க. இந்த பப்பாளி இலையை சின்னதா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டு நைஸ் பேஸ்டா பண்ணிக்கோங்க. இந்த பப்பாளி இலை பேஸ்ட ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு வடிகட்டிக்கோங்க. பாக்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி கிரீன் கலர்ல வந்திருக்கு இல்லையா பப்பாளி இலை சாறு, இண்டிகோ பவுடர். இந்த இண்டிகோ பவுடரை 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த பப்பாளி ஜூஸ்ல கட்டி இல்லாம நல்லா சாஃபியா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேஸ்டா பண்ணிக்கிட்டீங்க இல்லையா, இத உங்க முடியோட வேர் கால்கள்ல படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி ஹேருக்கு அப்ளை பண்ணிட்டு 40ல இருந்து 45 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா குளிர்ந்த தண்ணியை வச்சு வாஷ் பண்ணிருங்க. இந்த ஹேர் பேக்கை நீங்க தொடர்ந்து அப்ளை பண்றப்போ முதல்ல பிரவுன் கலர்ல மாறி அதுக்கப்புறமா கருமையா மாறுது. அது மட்டும் இல்லாம உங்க ஹேர் 100% ஆரோக்கியமா இருக்கும், பலமாவும் இருக்கும். தவறாம தயார் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.